Thanks, Nikhil. Thank you so much. நிஜமாவே this evening, this afternoon maybe is a surprise. இப்போ வந்து 2 ட்ரெய்லர் பார்த்தோம். ஓகே, இந்த 2 ட்ரெய்லர் எந்த ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லவே முடியல. இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங். ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் இஸ் ரியல் சர்ப்ரைஸ். ஓகே, ஐ திங்க் நிக்கில் முருகன் எப்போவுமே எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் எங்கள் படங்கள்ல ட்ரெஸ் மாற்றுவார். இப்போ படங்களையே மாற்றிடுறாரு அவர். ஓகே, ஐ திங்க் he always keeps us in surprise. நிக்கில், ஐ திங்க் டெக்னாலஜி நீங்கள் மிக சிறப்பாக கற்றுக்கிட்டீங்க. நான் ஒரு நிமிஷம் நான் யோசிக்கிறேன், தேஜாவோட படம் ஃபீலே இல்லையே, எங்கடா லவ் ஸ்டோரி மாதிரி இருக்குதுன்றாரு. பொலிட்டிக்கல் ட்ராமா சொன்னாங்க. நான் வேறு படத்தில் சும்மா ரொம்ப சின்ன ரோல் தான். ஸோ படம் என்னன்றதை பற்றி எனக்கு தெரியாது. சின்ன ரோல் தான், என்ன லவ் சீன்லாம் வராரு பார்த்தா கட்சியில் நிக்கில் முருகன் ஒரு நிமிஷம் நல்ல காலம். இன்ஃபேக்ட் எனக்கு நிஜமாவே வந்து அப்போ தான் ராணா காட்டும் போது கைத்தரணும்னு சொல்லலை, நிக்கில் முருகனை பார்க்கும்போது தான் கைத்தரணுச்சு. விச் ஐ ரியலி டிட். ஓகே, ப்ளீஸ் ரிமெம்பர் தட் நிக்கில். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எனிவே, ஏற்கனவே நாங்களாம் குழப்பத்தில் இருக்கோம். பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்களும் தெரில. இங்கே வந்து பார்த்தா எந்த படம் பார்க்க வந்திருக்குன்னு தெரில. அதுவும் பசி மயக்கத்தில் உட்காந்துருக்கோம். ஸோ ஐ திங்க் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சொல்லணும். ஓகே, இது வந்து முன்னால் நீங்கள் போடணும், இதுக்கும் இது என்னோட படம் அப்படின்னு. அண்ட் திஸ் ஃபிலிம் இஸ் அ ரியல் சர்ப்ரைஸ் ஃபார் மீ பிகாஸ் நான் வந்து ஐ ஹவ் நெவர் லெட் கோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏன்னா நான் சம்டைம்ஸ் சொல்லுவாங்க ignorance is blissன்னுவாங்க, பட் சம்டைம் ignorance is also stupidity. நான் வந்து ஹைதராபாத்தில் இறங்கிட்டு அப்புறம் தான் கூகுள் பண்ணுறேன் தேஜா யாருன்னு கூகுள் பண்ணுறேன். அப்போ தான் தேஜாவோட படங்கள் வருது. நம்ம தமிழ் ஹீரோவில் ரவின்னு சொன்னால் எனக்கு யாருக்கும் தெரியாது, ஜெயம் ரவின்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும். அந்த டைட்டில் ஜெயம் கொடுத்தவர் இவர் தான். ஓகே, அப்போ தான் தெரியுது. அஃப்கோர்ஸ் நான் ராணா வந்து அதனால மீட் பண்ணியிருக்கேன். ஐ நோ லிட்டில் அக்வைண்டன்ஸ். இஃப் ஐ டு டெல் அபவுட் ராணா, few years back கோவாவில் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் சூர்யா வாஸ் த சீஃப் கெஸ்ட். ஸோ அப்போ அவரோட போய் பார்த்தேன். ராணா இஸ் லைக் கோல்டு இன்ஃப்ளூயன்ஸா மாதிரி, பிகாஸ் இஸ் வெரி இன்ஃபெக்ஷியஸ். அவரோட ஆட்டிடியூடும் அவரோட ஸ்பிரிட்டோட ஆட்டோமேட்டிக்லி அட்டாச்சஸ் வித் யூ. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது ஏன் தமிழ்நாட்டு பெண்கள் குறிப்பாக ஹீரோயின்ஸ் எல்லாம் அவர் மேலே அவ்வளோ லவ்வில் இருந்தாங்கன்றது. ஐ காட் இட். ஓகே, அண்ட் no, I'm just generally saying, okay, nothing in particular. In fact, பாகுபலிக்கு அப்புறம் அவர் தமிழில் அஃபிஷியலாக எடுத்து வச்சிருக்காரு. ஐ திங்க் மெனி இயர்ஸ் பேக் தமிழ்நாட்டில் எல்லாரும் எதிர்பார்த்துருப்பாங்க இவர் எப்போவே அஃபிஷியலாகவே யூ ஷுட் ஹவ் பிகன் அ மருமகன். ஐ டோன்ட் நோ, ப்ராப்ளி இட்ஸ் ஸ்டில் த கேட்ஸ் ஆர் ஓப்பன். We do not know. Anyway, no, this is something. The press was much kinder than you. Yeah, no, no, Rana. The press was not kinder. நான் வந்து press meetல உட்காந்துட்டு இருந்தேன். நம்ம ஓகே, நம்ம press எவ்வளோ கஷ்டம் துருவி கேள்வி கேட்டாங்க. பாதி இதுக்கு அவருக்கு பதிலே சொல்ல தெரியல. மீடியா கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி, நீங்கள் நடித்த படங்களில் உங்களுக்கு ஃபேவரட்டான டார்லிங் யாருன்னு கேட்டாங்க. பதில் சொன்னீங்களா நீங்கள்? அதுக்கு உங்களால் சொல்ல முடியல. ஓகே, அது மாதிரி முக்கியமான. ஸோ இது ஃபர்ஸ்ட் படம் ஐ மீன் வந்திருக்கீங்க. ஸோ பட் ஐம் ஷோர் மெனி மோர் ப்ரெஸ் மீட்ஸ் யூ நோ யூல் பிகம் வெரி சீசன் லைக் நம்ம சிவாஜி அண்ணா மாதிரி அப்படியே வந்துட்டு இல்லைண்ணா சீசன்னா பதில் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். அண்ட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ லைக் டு தேங்க். இந்த படத்தோட தமிழ் பதிப்பில் ஒரு சின்ன போர்ஷன் நான், மயில்சாமி அண்ணன், நாசர் அண்ணன் அண்ட் சிவாஜி அண்ணெல்லாம் நடிச்சிருக்கோம். இட்ஸ் ஸ்மால் போர்ஷன், பட் டப்பிங் முடிச்சிட்டாங்க அவங்கலாம். தேசே நம்ம படம் ஃபுல்லாக வரோன்றாங்க. ஸோ ஐ நோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட். பட் ஐ நோ வை திஸ் இம்பார்ட்டன்ட் ரோல்னா சிம்பிள் திங். அந்த ப்ரெஸ் மீட்டிங் என்னை கூப்பிட்டுருக்காங்க. யோசிச்சு பாருங்க, கும்பலோட கோயந்த படம் தான் இல்லை. இன்ஃபேக்ட் காஜல் அகர்வாலே கூப்பிடலையே, என்ன கூப்பிட்டுருக்காங்கன்னா ஐ ஹேவ் அ பிகர் ரோல் தேன் காஜல் அகர்வால். ஸோ பை த வே இந்த ஆப் ஸ்டாரில் தான் சொன்னாங்க போஸ்டருக்குள்ளேருந்தே வெளியே வருவாங்க. நீங்கள் போஸ்டர்லேருந்தே வெளியே வராங்க. அவங்க இங்கே கூட்டு வந்துருக்கலாம். 2 ஹீரோயினில் ஒரு ஹீரோனாவது கூட்டு வந்திருக்கலாம். ஓகே, ப்ராப்ளி would have been. Oh, I think you're not kind to us anyway. And so இந்த சின்ன ரோல் பண்ணணும் போது ஐ தேங்க் மதி. ஓகே, இஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் கவன் என் கூட ஒர்க் பண்ணவர். அவர் தான் என் பேரை சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ மை ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு மதி அண்ட் மை செகண்ட் தேங்க்ஸ் திஸ் டு தேஜா பிகாஸ் சிம்பிள் ரீசன் he said yes. ஸோ இங்கே இருக்கவங்க வந்து நிறைய டைரக்டர்ஸ்க்கு என்ன தெரியும், ஷோ பார்த்துருக்காங்க, they give me the freedom. பட் வாட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு மீ, வாட்ஸ் மோர் நெகிழ்ச்சியாக இருந்ததுன்னா Director Teja Anna, he gave me the freedom to do what I wanted to do it. Okay, he took all suggestions and he said இது பண்ணுன்னு. I'm really saying could have been a very short time உங்களோட ஒர்க் பண்ணேன். But I think I made a good friend with you and I think that's what I stand for. At this instant எனக்கு தெலுங்கு பேச வரும் அப்படின்றத நான் கொஞ்சம் சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் மயில்சாமி அண்ணன் வந்து நான் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். நாங்கள் படத்தில் என்ன பண்ணுறதை விட படம் ஷூட் முடிஞ்சு என்ன பண்ணுறது தான் எங்களுக்கு வரும். இன்ஃபேக்ட் அந்த ஷூட்டில் வந்து இப்போ ஷூட் முடிஞ்சிட்டு ராமோஜி ராவில் நானும் உட்காந்து பேசின அந்த கதைகள் அதுதான் ஞாபகம் வருது. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பீன் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நான் ஆணையிட்டால் ஐ திங்க் மெனக்கெடுதல் நாங்கள் ஜென்ரலாக சினிமாவில் பண்ணுவோம். எதனா ஒரு விஷயத்தை மெனக்கெட்டால் அது வந்து ரீச் ஆகும்னு ஐ ஜஸ்ட் நோட்டிஸ்ட். நான் ஆணையிட்டால் அப்படின்னு படம் டைட்டில் வச்சுருக்காங்க.
இப்போ இருக்க தமிழ் படிக்கிற 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் பசங்க இதை படித்தாங்கன்னா நான் ஆ ஊ நா இட்டான்னு தான் படிப்பாங்க. ஏன்னா அந்த நை நம்ம யூஸே பண்ணுறதில்ல. ஆனால் பழைய நை எம்ஜிஆரோட நை யூஸ் பண்ணியிருக்காங்க. which I think it's excellent attention to detail. Okay, I hope, and there's what is a chess coins, so we know it's a political drama. So I wish all the very best, Rana. Welcome to our city. Okay, welcome to our industry, and yeah, we will welcome you with more girls in the future. Okay. Thank you so much. And Tejana, thanks for the opportunity, and please சிவாஜி சொன்ன மாதிரி இந்த படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள். and that's the biggest help that you can do for us. ரொம்ப நன்றி. நன்றி. அடுத்ததாக நடிகர் மயில்சாமி அவர்கள். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மேடையில் வந்திருக்கும் திரு சிவாஜி அவர்களும், ராணா சார், தேஜா சார், ஜெகன் மற்றும் இந்த படத்தில் நடித்தவங்களுக்கும், டெக்னீஷியன், ஆல் ப்ளஸ் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதாவது முதல் இந்த டைட்டில் எனக்கு தெரியாது. ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன், என்ன டைட்டில் எதுன்னு தெரியாது. இங்கே வந்து பார்த்தா நான் ஆணையிட்டார், இது நம்ம தலைவருடைய படத்தோடைய டைட்டில் ஆச்சுன்னு ரொம்ப சந்தோஷம். நான் தலைவருடைய பக்தங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பார்த்தா நிகில் சொன்னார், இது இன்னொரு ரகசியம் இருக்குது, உள்ள பச்சை கிளி முத்துச்சரம் பாட்டு இருக்குது அப்படின்னாரு. ஜனங்களை திரும்பி பார்க்குறதுக்கு இந்த 2 போதும் அப்படின்னு மனசில் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். இங்கே யார் யார் எப்போ இப்படி பழக்கமானாங்க அப்படிங்கிறது, இப்போது தேஜா சார் வந்து நம்ம சுரேஷ் சார் ஸ்க்ரீன்லேயே சொல்லியிருப்பார், தேஜா வந்து ஒரு எம்ஜிஆர் ரசிகர் அப்படின்னு. அதில் தான் எனக்கும் தேஜா சாருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னை பற்றி அவர் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டாரு, அவரை பற்றி நான் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் எதை பற்றி பேசுகிறோமோ இல்லையோ, ஒரு நாள் ஒரு வார்த்தை அந்த எம்ஜிஆர்ங்கிற வார்த்தை நாங்கள் பேசாதனாலே கிடையாது. அதில் தான் அவர் மேலே ரொம்ப பாசம் ஏற்பட்டுச்சு. இங்கே வந்தோன்னா கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். அதே நேரத்தில் இந்த ஜெயம் அப்படிங்கிற படத்தில், ஜெயம் மரவை நடித்த படத்தில், அந்த படத்தில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பேன், பெரிய கேரக்டர். நானே இளவரசன் கேமராமேன் சார் பண்ணியிருப்போம். தெலுங்குல அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அது மூலியமாகவும் பழக்கங்களுக்கு ஒரு லிங்க்கு. தேஜா சார்கிட்ட வந்து ஒரு டைரக்டருங்கிறத விட ஒரு பின்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது. கான்ஃபிடண்ட், எனக்கு இதுதான் நோ காம்ப்ரமைஷன், அது வேணும், அதெல்லாம் அவர் திருப்திப்படுத்த முடியாது. ரெண்டாவது, ஒரு கேமராமேனாக இருந்துட்டு என்னென்ன சாதனை பண்ணலாம், அதாவது இந்த பட்ஜெட்லேயும் எடுக்கலாம், இவ்வளோ பட்ஜெட்லேயும் எடுக்கலாம், அவ்வளோ பட்ஜெட்லேயும் எடுக்கலாம்னு பல விஷயங்களை கற்றுட்டு கிட்டத்தட்ட இந்தியில் 35 படம் பண்ணியிருக்காரு. ஒரு படம் 2 படம் கிடையாது. அதில் பல படங்களில் வந்து அவருடைய சொந்த கருத்துக்களை உபயோகப்படுத்தி அந்த தர்மாக்குள்ளே வச்சு படத்துங்களையும் முடிச்சிருக்காரு. இது பட்ஜெட்டுக்காக இல்லை, என்னால் முடியும், நான் நினைத்தது சாதிப்பேனுங்கிற கான்ஃபிடென்ட் அதோட நிறையா இருக்குது. இதில் நான் அவரை விரும்புகிறேன். ரெண்டாவது, அந்த உச்சரிப்பு. அவர் ஒரு எந்த மாநிலம் எந்த மொழி இல்லாமல் போது அது எந்த மொழியில் எடுத்தாலும் அந்த உச்சரிப்பை நல்லா பார்ப்பார். இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழ் படத்தில் நான் ஒரு படம் நடிக்கும்போது பேசி காட்டுறாரு, இது கரெக்டாக, இது நல்லா இருக்குமா, ஓகே, இது எப்படி சார், இந்த அளவுக்குலாம் கேட்பார். ஸோ ஒரு இயக்குனராக இருந்து, ஒரு கேமராமேனாக இருந்து, ஒரு ப்ரொடியூசராக இருந்து, எல்லாத்தையும் விட தான் கூட இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் கருத்துக்களை கேட்டு தன்னுடைய திறமையை கொஞ்சம் வழித வைத்து அதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு அற்புதமான இயக்குனர். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. எனக்கு ராணா சார் யாருன்னே தெரியாது. ஃபஸ்ட்டு பாகுபலி அப்படிங்கிற படத்தில் 2 தலைகள் அப்படி வந்து நிற்கும். அதில் ஒரு தலை ஒன் சைடு, அந்த அப்படியே அந்த தாடி, அந்த கிரீடம், அந்த மாதிரி நான் சத்யராஜ் சார்கிட்ட பார்த்துருக்கேன். ஏன்னா சத்யராஜ் சார் கூடவே இருப்பேன், ஏன்னா அவர் எம்ஜிஆருடைய பக்தர். அப்போ இவர் யாருன்னு தெரியாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேஜா சார் வந்து அவர் படத்தில் இந்த மாதிரி ஹைதராபாத்தில் போகிறோம் அப்படின்னு போயாச்சு. இவர் யார் இருந்தால் பார்த்தா பாகுபலியில் ஆக்ட் பண்ண ஒரு 2வது ஹீரோ. அப்படியா, அவர் படத்தில் ஆக்ட் பண்ணுறோமா அப்படின்னு ஒரு சந்தோஷம். கொஞ்ச நேரம் வந்து பார்த்தா சிவாஜி சார் சொன்ன மாதிரி சுரேஷ் சார் வந்தார். இவர் நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே 30-35 வருஷத்துக்கு முன்னால். எல்லாம் மெட்ராஸ் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ யார் இந்த அப்புறம் தான் தெரியுது ராமாநாயுடோட சார். அட்டோ அப்படியா? ஏன்னா வெங்கடேஷ் சாருக்கு கிட்டத்தட்ட தெலுங்கு படத்துலையும் சரி எல்லா படத்துக்கும் நான் தான் ஃபைட் சவுண்டு. நான் சொல்கிறது 35 வருஷத்துக்கு முன்னால், 83, 82, 84 அப்போ வர்ற படங்கள்லாம் ஃபைட் சவுண்டு. இங்கே பிரபு சாருக்கு பிரபு ஃபைட் பண்ணும்போது பிரபு சார் வாய்ஸில் கொடுப்பேன், விஜயகாந்த் சாருக்கு விஜய் சார் வாய்ஸ், இப்படி எல்லாம் மாற்றி மாற்றி கொடுக்கும்போது வெங்கடேஷ் சார் கொடுத்துருந்தேன். அப்போது ராணா சாரை பார்க்கும்போது ஆஹா, அப்போ நம்ம வெங்கடேஷ் சார்ட்டையும் சுரேஷ் சார்ட்டையும் கொஞ்சம், ஆனால் அந்த பழக்கம்லாம் இப்போ மறந்து போச்சு. அப்போ இவர் இல்லவே இல்லை. ஆனால் இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு பனைமரத்துக்கு உயரத்தில் அப்படி நின்று அப்படி அவர் அப்படி அனாந்து பார்க்குற அளவுக்கு இருக்கே அப்படின்னா அவருக்கு என்ன தோணுது அப்படின்னு அவரை சொல்ல தோணுதுன்னா, ஒரு சிறிய பாடல்
அதாவது ஒரு பாடல் வந்து கவிஞர் கண்ணதாசன் எழுதின பாடல், அந்த பாடல் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதில் உள் வரிகள் சில பேர்த்துக்கு புரியாது, பல பேர்த்துக்கு புரியும். எனக்கு கொஞ்சம் தான் புரிஞ்சுது. அதனால் இதை அங்கங்கே எடுத்து சொல்லணும் அப்படின்னு. எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா. அடுத்தது பாடுறாரு. உடலூரில் வாழ்ந்திருந்தேன், உறவூரில் கலந்திருந்தேன், கருவூரில் குடி புகுந்தேன், மண்ணூரில் விழுந்து விட்டேன், கண்ணூரில் தவழ்ந்து வந்தேன், கையூரில் வளர்ந்து வந்தேன், காலூரில் நடந்து வந்தேன், காலையூர் வந்து விட்டேன். எப்படி இன்னைக்கு மீசியும் தாடியுமா இருக்கார், நான் பார்க்கும்போது அவர் இல்லை. இந்த பாடல் கரெக்டாக பிறந்தது பாருங்க. அவர் எப்படி இருந்தார், எங்கே இருந்தார், இன்னைக்கு காலையூர் வந்து விட்டார். சாதாரணமாக வரவில்லை, ராணாவாக வந்து அனைவரும் அப்படி பிரமிச்சு பார்க்குற அளவுக்கு இருக்கார். அவரோட அறிமுகம் எனக்கு கிடைத்தது. மிக்க நன்றி. ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நிறையா சொல்லலாம். எனவே இந்த ப்ரெஸ் மீட்டில் எனக்கு அழைப்பு தந்தவங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த படங்கள் மேலும் மேலும் ரிலீஸ் ஆகி நல்ல முறையாக ஓடணும். நிறைய பேர் வந்து சீடியில் பார்க்காதீங்க சொல்கிறாங்க. காலம்புல நம்ம தான் சொல்லிகிட்டு இருக்கோம், பார்க்குறவங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால் ப்ரொடியூசரோட நல்ல மீட்டிங் போட்டு அந்த ரைட்ஸை முன்னாலே கொடுத்துருங்க, கொஞ்சம் பிரச்சனை தெரியும் நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ, குட் மார்னிங் டு எவ்ரிபடி. எனக்கு மேடையில் பேசுகிறதெல்லாம் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் சரியாக தெரியாது, படம் எடுக்க தான் தெரியும். ஏதாவது தப்பாக பேசிட்டா மன்னிச்சிருங்க, அட்வான்ஸ்லேயே மன்னிப்பு கேட்குறேன். என் சொந்த ஊர் சென்னை, பிறந்தது வளர்ந்ததெல்லாம் இங்கே தான். அதுமா கேமராமேனாக பாம்பே போயிட்டேன். பாம்பேயில் ஒரு 30-40 படம் பண்ணி டைரக்டராக ஹைதராபாத்தில் செட்டில் ஆனேன். அங்கேயே தெலுங்குலேயே இருந்து தமிழில் கொஞ்சம் தெலுங்கு மிக்ஸ் ஆகிடும், டிக்ஷனே கொஞ்சம் மாறிடுச்சு. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு புரிஞ்சுக்கங்க. யூஸ்வலி எனக்கு இந்த மாதிரி ஸ்பீச்சு தர தெரியாது. நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்கிறேன். பேசிக்காக நான் ஃபஸ்ட்டு ராணா சாரோட இந்த படம் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டேன். யூஸ்வலாக என்ன நடக்கும்னா, கமர்ஷியல் ஃபிலிமில் ஒரு பெரிய ஹீரோ டேட்டு தந்திருக்காருன்னு சொல்லி அந்த ஹீரோவுக்கு தகுந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், அது எனக்கு தெரியாது. அந்த மாதிரி கதை எழுத தெரியாது. ஒரு ஆக்டரை வச்சுக்கிட்டு அந்த ஆக்டருக்கு கதை எழுதணும்னா அந்த டேலண்ட் எனக்கு இல்லை. ஃபஸ்ட்டு கதை எழுதிட்டு இந்த கதைக்கு ராணா கரெக்டாக இருப்பாருன்னு சொல்லி ராணா கிட்டே போய் அவர்கிட்ட கதை சொன்னேன். கேட்டோடனே எப்போ ஆரம்பிக்கிறீங்க படம் அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு ஒரு 2 months ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம 2 பேர் உட்காந்து 2 பேர் ஒருத்தர் புரிஞ்சிக்கலாம், அதுக்கப்புறமா படம் ஆரம்பிக்கலாம். அப்போ அந்த டைமுக்கு ஆல்ரெடி பாகுபலி 1 ரிலீஸ் ஆகிடுச்சு, சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. பாகுபலி 2 வந்து சம்மராக இருக்குது, சம்மருக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம், ஏன்னா வாரெல்லாம் இருக்குது. சம்மரில் 1000 பேரை வச்சு 1000 கணக்கில் இருக்காங்க, ஆர்மியை வச்சு ஷூட் பண்ண முடியாதுன்னு சொல்லி சம்மருக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தாங்க. அந்த சம்மர் கேப்பில் நம்ம படம் முடிச்சிடலாமான்னு ஒரு பிளான். நான் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணும்போது நான் சொன்னேன், நான் பேசிக்கலி நான் பார்த்து வளர்ந்தது எம்ஜிஆர் படம் பார்த்து தான். ஸோ ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் எம்ஜிஆர் சார். ஆக்சுவலி இந்த வேஷ்டி இதெல்லாம் ஆந்திராவில் அவ்வளோ இருக்காது, ஒன்லி 2 districtsல தான் இருக்கும், சித்தூர் அண்ட் நெல்லூர், தமிழ்நாட்டு பார்டரில் தான் யூஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு இல்லை எனக்கு எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும் கெட்டப், கிளைமேக்ஸ் சீன்ஸு எது சொன்னாலும் இப்போ எம்ஜிஆர் இப்போ இருக்கிற அரசியலில் எம்ஜிஆர் இருந்தால் எப்படி பண்ணுவார், இந்த சிச்சுவேஷனுக்கு எந்த மாதிரி சொல்யூஷன் தருவார்னு சொல்லி அந்த மாதிரி ஸ்டோரி டிஸ்கஷனில் ரெகுலராக ரெஃபர் பண்ணி ஒரு நாள் ஃபோட்டோ எடுத்துன்னு போய் காட்டி எனக்கு இந்த கெட்டப் போகணும், டார்க் கிளாஸஸ், ஃபுல் ஹேண்ட் ஷர்ட், வேஷ்டி, ஹேண்டு மேலே ஃபுல் ஹேண்ட்ஸ் மேலே வாட்சு காட்டணும் அப்படின்னு சொல்லி காட்டினேன். அவரும் பார்த்தோன்னே ஓகே பண்ணிடலாம் அப்படின்னார். அந்த கெட்டப்பில் வச்சு ஃபஸ்ட்டு காரைக்குடியில் ஸ்டார்ட் பண்ணோம். 2-3 ஷெட்யூல் பண்ணோம் காரைக்குடியில். ஷூட்டிங் பண்ணி வந்து இப்போ இந்த ட்ரெய்லரில் ஒரு டைலாக் பார்த்துருப்பீங்க, 100 பேர் எம்எல்ஏ எடுத்துன்னு போய் ரிசார்ட்டில் வச்ச நானும் அவன் சிஎம், அதை ஆல்ரெடி ஷூட் பண்ணிட்டோம். ஷூட் பண்ணி வந்தப்புறமா சேம் சிச்சுவேஷன் இங்கே நடக்குது தமிழ்நாட்டில். இது இவ்வளோ கோஇன்சிடென்ஸாக இருக்குது. எங்கள் படத்தில் எப்படின்னா, ஆந்திராலையும் ரொம்ப ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு கொஞ்சம் சிமிலராக, இங்கே ரொம்ப ஹார்டாக நடந்திருக்கு.
இப்போ நான் வந்து நான் பாண்டி பஜாரில் ரோட்டில் தூங்குவேன். அந்த ரோட்லேருந்து அங்கேருந்து டெவலப் ஆகி போயிருக்கேன். எனக்கு பசின்னா தெரியும், பாவர்ட்டின்னா தெரியும். ஐ நோ த வேல்யூ ஆஃப் பசி. இப்போ நிறைய பேர் ஓட்டு போட்டு அங்கே போய் உட்காந்து அவங்க நான் இவருக்கு ஓட்டு போட்டால் இவர் உட்காரல, அவர் போய் உட்கார்றாரு. எனக்கு அவ்வளோ கோபமாக இருக்கும். எனக்கு அவ்வளோ தெரியாதா? அவ்வளோ முட்டாளா நான்? எனக்கு கோவம் வந்து என்ன பப்ளிக் கோவம் தான் என்ன நடக்கும் அதுதான் காட்டியிருக்கேன் படத்தில். சும்மா சைலண்ட்டாக இருந்து என்ன பண்ண முடியும்? டைலாக் டைரெக்டாக இருக்குது. பப்ளிக் என்னடா பண்ண முடியும்? 5 வருஷத்துக்கு அப்புறமா தான் ஓட்டு எலெக்ஷன் வரப்போகுது. என்ன பிடுங்க முடியுங்களே? நாங்கள் நினச்சது பண்ணுவோம், என்ன பண்ண முடியும் பண்ணுங்கடா அப்படின்னு இருக்குது டைலாக். இதெல்லாம் பார்த்து சொந்த ஊருங்க படம் எடுக்கிறதா அங்கே சிமிலாரிட்டி இங்கே வந்திருக்கு. இது தமிழ்லையும் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி திருப்பி எல்லாம் மாற்றி ரீஷூட் பண்ணி இவங்களெல்லாம் கூப்பிட்டு திருப்பி ஆட் பண்ணி கிளைமேக்ஸ் வந்து அவர் தமிழில் பேசினா தான் கரெக்டாக எமோஷ்னலாக இருக்கும். திருப்பி ரீஷூட் பண்ணோம். டோட்டலாக மெயின் இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணி இப்போ இது டப்பிங்குன்னு சொல்லலாமா இல்லை ரீமேக்குன்னு சொல்லணுமான்னா டைரக்ட் படமும் கிடையாது, டப்பிங்கும் கிடையாது, பாதியாக இருக்கும். நான் இப்போ வந்து போய் சொல்லி இது டப்பிங் படம்னு சொல்ல முடியாது, இல்லை டைரக்ட் படமாக பாருங்கன்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது. டைரெக்டாக உண்மை சொல்லிடலாம் பார்த்து. ஸோ ரீஷூட் பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் எல்லாம் லிப் மூமெண்ட் எமோஷனல் டைலாக் பேசும்போது லிப் மூமெண்ட் கரெக்டாக மேட்ச் ஆகட்டி. நானும் ஆடியன்ஸ் தானே, ஃபஸ்ட் ஆடியன்ஸ், அதுக்கப்புறமா தான் டைரக்டர் ஆனேன். அது இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ இல்லை எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் திருப்பி பண்ணலான்னு சொல்லி திருப்பி ரீஷூட் பண்ணோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆச்சு. ஆனாலும் நான் பார்த்து எல்லாம் பண்ணி டைட்டில் எது வைக்கணும் அப்படின்னு நான் இட்டால் கரெக்டாக இருக்கும். நானே இட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனை பட மாட்டேன். அதுதான் சாங், மை ஃபேவரட் சாங். அது உலகம் சுட்டு வாலிபன் ஒரு 50 வாட்டி பார்த்துருப்பேன். அதில் பச்சை கிளி முத்துச்சரம் என் ஃபேவரட் சாங். மிஸ் தாய்லாண்டை போட்டு எடுத்திருந்தார் எம்ஜிஆர் அந்த காலத்தில். மிஸ் தாய்லாண்ட்னா ரொம்ப கிரேட் ஆக்சுவலி. இப்போவும் நம்ம மிஸ் தாய்லாண்டு மிஸ் இங்கிலாண்டையும் எந்த மிஸ் இந்தியாவே போடுறதில்ல. அவர் எம்ஜிஆர் அந்த காலத்தில் போய் தாய்லாண்டில் ஷூட் பண்ணி மிஸ் தாய்லாண்டை போட்டு பண்ணியிருக்கார் படம். ஹீஸ் ரியலி கிரேட். எம்ஜிஆர் இஸ் எ கிரேட் ஐடல். இஸ் லைக் காட் ஃபார் மீ. எந்த படம் பண்ணாலும் எம்ஜிஆர் ஒரு வாட்டி நினச்சி பார்த்து தெலுங்கு படம் பண்ணும்போதும் பேக்ரவுண்டில் எங்கேயாவது ஒரு எம்ஜிஆர் பாட்டு போயின்னு இருக்கும். பேக்ரவுண்டில் எஃபெக்ட்ஸ் பண்ணுறவங்க கூப்பிட்டு, சார் இதெல்லாம் தெலுங்கு படம் தான், ஆனாலும் ஒரு எம்ஜிஆர் பாட்டு நான் தரேன், இது பேக்ரவுண்டில் அப்படி போயின்னு இருக்கணும் ஹீரோ நடந்து போகும்போதுன்னு சொல்லி தருவேன். தட் இஸ் மை ட்ரிபியூட் டு எம்ஜிஆர் சார். ஒரே ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் பார்த்துருக்கேன் அவரை நான் சின்ன பையனாக இருக்கும்போது. திஸ் மூவி இன்னொரு லக் என்னென்னா எம்ஜிஆர் சென்டினரி பர்த் சென்டினரிக்கு இந்த படமும் ரிலீஸ் பண்ணுறோம். ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் இட். பட் ராணா நான் யாருமே நோபடி வில் ஈக்குவல் எம்ஜிஆர். எம்ஜிஆர் இஸ் எம்ஜிஆர். ஆனால் நாங்கள் ட்ரை பண்ணோம், அவ்வளோதான். மேபி 10% இருக்கலாம், 10% or 5% வந்திருக்கலாம் நாங்கள் எம்ஜிஆர் சார் ரீச் ஆகிறதுக்கு. வி ஆர் குவைட் ஹாப்பி. பட் இந்த பாலிட்டிக்ஸ் வந்து கோயின்சைடாக இருக்குது சேம். அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு தெலுங்கில் பண்ணப்போ 100 பேர் எம்எல்ஏ எடுத்துன்னு போய் ஹோட்டலில் வச்சான்னு பண்ணோம். அதை 100 பேர் எம்எல்ஏ எடுத்துன்னு போய் ரிசார்ட்டில் வச்சா நானும் அவசியம் மாற்றினோம். இங்கே நடந்தது பார்த்து அவ்வளோதான். ஒன்லி ரிசார்ட்டு மாற்றணும் தவிர மிச்சதெல்லாம் ஆஸ் இட் இஸ் ஒரிஜினலாக பிஃபோர் தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு பிஃபோரே நாங்கள் பண்ணியிருந்தோம். இந்த படம் ஆரம்பித்தது லாஸ்ட் இயர் அக்டோபர். நாங்கள் காரைக்குடி ஷூட்டிங் போனப்போ அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் டென்ஷன் ஆகிட்டேன். ஏன்னா நான் எம்ஜிஆர் ஃபேன், ஏடிஎம்கே அம்மா. ஐ எம் நாட் எ பொலிட்டீஷியன். ஐ டோன்ட் லைக் பாலிட்டிக்ஸ். ஐ டோன்ட் லைக் பொலிட்டீஷியன்ஸ் பிகாஸ் டுடேஸ் பொலிட்டீஷியன்ஸ் ஆர் நாட் ரைட். ஸோ அவங்களுக்கு கரெக்ட் பதில் இந்த படத்தில் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி இருந்தால் இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லி கிளைமேக்ஸ் பாருங்கள், அதே மாதிரி இருக்கும். தட்ஸ் ஆல். எனிதிங் எல்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ, அதர்வைஸ் ராணா வில் கண்டினியூ. தேங்க்யூ. இல்லை ஃபஸ்ட்டு உங்கள் டைரக்டர் கொஸ்டின்ஸுக்கு. எம்ஜிஆர் பக்தன்றீங்க. எம்ஜிஆர் வந்து எந்த கெட்ட பழக்கமும் இருக்கு. இதில் வந்து நீங்கள் ராணா வந்து ஃபுல்லாக சிகார் பிடிக்கிறாங்க. அதுக்கும் இருக்குது. லாஸ்ட்டில் எண்டிங்கில் ஆன்சர் இருக்குது. அதுக்கும் இருக்குது. இது பிடிக்கிறது தப்பு. அது நீங்கள் படம் பாருங்கள், எல்லாத்துக்கும் ஐ ஹவ் கிவன் அன் ஆன்சர். நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன், நான் தண்ணி அடிக்க மாட்டேன். ஐ எம் வெரி ஸ்ட்ரைட் பிகாஸ் he is my idol. I follow that. கோதூர் மேட்டர் வந்து நீங்க எதேச்சியா பிக் பண்ணி படமா வச்சிட்டீங்க, அதுக்கு அப்புறம் தான் நடந்ததுன்னு சொன்னீங்க.
ஃபஸ்ட்டு பிஃபோர் ஷூட் பண்ணோம். இந்த படத்துல ஒரு டயலாக் வருது, அதாவது 5 வருஷம் பிளான் பண்ணி அடிச்சா சிஎம் சீட் வந்து என் சீட்டுக்கு கீழே அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு விஷயம் இங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? திரைகளை சேர்ந்தவர்கள் யாராவது அந்த மாதிரி பண்ணுவாங்க? இல்லை, அது அவ்வளோ ஈஸி இல்லை. படத்தில் கமர்ஷியாலிட்டிக்காக அது வச்சுருக்கோம். அதே ட்ரை பண்ணுவார். படத்தோட எய்ம் அது. தட் இஸ் த கோல் ஆஃப் த மூவி, த மெயின் தீம் ஆஃப் த மூவி. இல்லை, இன்னைக்கு வந்து நடிகர்கள் எல்லாருமே வந்து ட்விட்டர்ல வந்து அவங்களுடைய கோபத்தை காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நேரத்தில் இப்படி ஒரு படம் வரும்போது அவங்களுக்கு வேற யாருக்கே இது உங்களதாக இருக்குமான்னு நினைக்கிறீங்க? அதில் நீங்கள் யாருக்கு இது ஆப்டா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த நடிகர் வந்தால் கரெக்டாக தீமாக வருவீங்க? அவ்வளோ நாலேஜ் எனக்கு இல்லை. சரி, எனக்கு ஐ எம் நாட் எ பொலிட்டீஷியன், ஐ டோன்ட் நோ மச் பாலிட்டிக்ஸ். நான் ஒரு கலைஞர். ஐ கேன் மேக் ஃபிலிம்ஸ் அண்ட் பப்ளிக்கோட ஃபீலிங்ஸை ஐ கேன் எக்ஸாக்ட்லி ஷோ ஆன் த ஸ்க்ரீன். இஃப் பப்ளிக் ரிவோல்ட் என்ன ஆகும் அதெல்லாம் சொல்ல முடியும், தவிர ஸ்பெக்குலேஷன் என்னால் எனக்கு தெரியாது. தமிழ்நாட்டிலே இருந்தீங்க, தமிழ்லே நிறையா பார்த்துருக்கீங்க, படங்கள்லாம் பார்த்துருக்கீங்க. ஏன் நீங்கள் டேரக்டாக இதுக்கு தமிழ் மூவி? எனக்கு சான்ஸ் வரல சார். வந்தால் டெஃபினட்டாக பண்ணுவேன். ஆனால் எப்படி ஆச்சுன்னா, நான் சென்னையில் பிறந்தாலும் பாம்பேயில் ஜாஸ்தி படம் பண்ணேன். ஹிந்தி படம் பண்ணி நடுவில் திடீர்னு தெலுங்கில் சான்ஸ் வந்தது. ஸோ தெலுங்கில் போய் பண்ணி அங்கேயே பெரிய டைரக்டர் ஆகி அங்கேயே செட்டில் ஆகிட்டேன். சான்ஸ் கொடுத்தா நீங்கள் சான்ஸ் தாங்க வந்துடுவேன். இப்போவும் ஏதாவது படம் சரியாக ஓடலை, அங்கே ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னா ஃப்ளைட் எடுத்துகிட்டு இங்கே வந்து பாண்டி பஜாருக்கு வந்து நான் எங்கெங்கே படுத்தணும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு, ஓ இதை விட அந்த ஃப்ளாப் என்னடா நத்திங்னு சொல்லி திரும்பி போய்டுறேன் ஃபுல் ஹாப்பியாக. அங்கே டிசாஸ்டர் டே என்னடா இவ்வளோ அட்டர் ஃப்ளாப் பண்ணியிருக்கேன்னு எங்கள் பசங்களும் சொல்லுவாங்க, அப்பா படம் சரியில்லை, ஃப்ளாப் ஆகிடுச்சு, எதுக்கு இந்த மாதிரி ஃப்ளாப் படம் எடுக்கிறேன். இந்த டிப்ரெஷனில் டைரெக்டாக வந்து பாண்டி பஜார் எல்லாம் பார்த்துக்கிட்டு அங்கே உட்காந்து பாண்டி பஜார் மார்க்கெட் எடுத்தாப்புல படி இருக்கும், அந்த படியில் நிறைய நைட்டு தூங்கியிருக்கேன். போய் பார்த்துக்கிட்டு எஸ் திஸ் இஸ் சக்ஸஸ், அந்த படம் பண்ண போச்சு அப்படின்னு சொல்லி திருப்பேன். இந்த படம் பண்ணும்போது ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் எனக்கு ராணாவோட. நான் 5.5 அடி, அவர் 6.5 அடி. டெய்லி இப்படி பார்த்து டைலாக் சொல்லி ஒரு 1 வீக் அப்புறமா தான் தெரியும் ஏன் கழுத்தெல்லாம் சுழுக்குதுன்னு பார்த்தா இந்த ஹைட்டு தான் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் அவரை உட்கார வச்சு நெக்ஸ்ட்டு எப்போ ரியலைஸ் ஆனேன்னா அடுத்த நாள்லேருந்து அவர் உட்கார வச்சு சீன் சொல்ல ஆரம்பித்தேன். நீங்கள் நிற்காது உட்காந்து சொல்ல. கழுத்து எப்படி ஒரே வலி எனக்கு இல்லை, எல்லா டேரக்டருக்கும் ஹீரோயினுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். தேங்க்யூ. ஸோ குட் ஆஃப்டர்நூன் சார். ஃபர்ஸ்ட்லி எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்லணும். ஐ ஹேவ் டு தேங்க் எவ்ரி சிங்கிள் ஒன். ஃபர்ஸ்ட் இன் த மீடியா அண்ட் தென் த பீப்புள் ஹூ வாட்ச் மை ஃபில்ம்ஸ். நான் வந்து ஐட் லைக் டு எக்ஸ்பெரிமெண்ட். நான் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஐ லைக் டு டூ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபில்ம்ஸ். இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்மரீனில் இருந்த ஒரு படம், அதுக்கப்புறம் ஒரு வார் ஃபில்ம், நான் ஒன் பொலிட்டிக்கல் ஃபில்ம். அண்ட் த தமிழ் ஆடியன்ஸஸ், த மீடியா, ஆல் ஆஃப் யூ ஆல் ஹவ் ரிசீவ் மீ ஸோ வெல். ஸோ தேங்க்யூ வெரி வெரி மச் ஃபார் தேட். நான் கடி ஆந்திராவில் வந்து ப்ரெஸ்ஸு சொல்லிகிட்டே இருப்பேன், எல்லா இண்டஸ்ட்ரி கூட சொல்லிட்டே இருப்பேன். அங்கே வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்டல் படம்லாம் கம்மி தான். அங்கே வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ படம் ஒரு 4-5 சாங் தான். தட்ஸ் மோர் த கைண்ட் ஆஃப் சினிமா தே டூ. So I keep telling them, guys, I'm doing something really cool, and I know that there is a Tamil auditorium that is going to watch this. So you've always been my strength. நான் வந்து இது பிறந்த ஊர் தான், and I moved to Hyderabad. So கொஞ்சம் தமிழ் கம்மி, எல்லாம் புரியும். நீங்கள் டைலாக் கொடுத்தா டக்கு டக்குன்னு படித்து சொல்லிடுவேன். ஆனால் the thought is still in English. So but Nana in Aital, it's a film that's very special to me. Firstly, because of a director called Teja sir. He is somebody, நான் வந்து இன்டர்மீடியட் ஸ்கூல் காலேஜ் இருந்த டைமில் தேஜா சார் வந்து ஆந்திராவில் வந்து இஸ் ஒன் ஆஃப் த லைக் அ கல்ட் கிளாசிக் டைரக்டர். அவன் வந்து ஆக்சுவலி தேஜா சார் டைட்டில் வந்து இட் ஒன்ட் கம் இந்த பிகினிங் கார்டு, இன்டர்வலில் வரும் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் தேஜான்னு. சார் ஐ சாட் இன் தியேட்டர்ஸ் அண்ட் கிளாப் ஃபார் யூ அட் தட் பாயிண்ட். ஸோ அங்கேருந்து இப்போது நான் ஆக்டர் ஆனேன் அண்ட் ஐ குட் ஒர்க் வித் ஹிம். அட் த சேம் டைம் ஐ லேர்ன்ட் ஸோ மச். சார் வந்து ஒரு கேரக்டர் சொன்னார், ஜோகேந்திரான்னு ஒரு கேரக்டர் சொல்லி. அதுக்கப்புறம் ஐ திங்க் தேங்க்ஸ் டு பாகுபலி தட் வி ஹேட் ஸோ மச் டைம், பிகாஸ் வி நெவர் நியூ அந்த படம் எப்போ முடியும்னு. அந்த ஷூட்டிங் போயிட்டே இருந்தது. சார் கேப் டெவலப்பிங் தட் ஸ்டோரி அண்ட் ஜோகேந்திராவோட லைஃப் ஆல்மோஸ்ட் வந்து ஹீஸ் இன்ஸ்டால்ட் இட் இன் மீ. ஸோ ஆக்சுவலி நான் ரீசெண்டாக வந்து ஆஃப்டர் ஆல் த டப்பிங் காட் ஓவர் திருப்பி படம் ஒரு வாட்டி பார்த்தேன். அந்த படத்துக்கு எனக்கு அந்த ஆளுக்கு எனக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை. ஹீஸ் ரியலி மேட் மீ சம்படி எல்ஸ். சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் ரைட்டிங் சம்திங் ஸோ குட். எனக்கு ஐ ஆல்வேஸ் கீப் சேயிங் an actor is as good as the character he's written for.
ஸோ தேங்க்யூ சார். திஸ் வில் பி ஆல்வேஸ் சம்திங் தட் ஐ வில் செரிஷ் ஆல் மை லைஃப். அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் பற்றி நிறைய பேசுனீங்க, டைலாக்ஸ் பற்றி நிறைய பேசுனீங்க. தென் வி ஹேவ் சச் ஃபைன் ஆக்டர்ஸ் ஆப்வியஸ்லி இந்த ஃபிலிம். ஆனால் இந்த படத்தில் வந்து த சோல் ஆஃப் திஸ் ஃபிலிம் இஸ் ரியலி அ லவ் ஸ்டோரி. இட்ஸ் அ ஸ்டோரி ஆஃப் அ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ராதா ஜோகேந்திரா, அவர் பேர் ஜோகேந்திரா. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் he has a title, he puts his wife's name as his title before it. He calls himself Radha Jogendra. And இந்த கதையில் வந்து எந்த காரியம் நடந்தாலும், வாட் எவர் situation it is because of the love he has for his wife. So that's what the film is. It's got a lot of things. I hope you all watch it, enjoy it. It's out on the 11th of August. And I'm very happy that the promotion of this film started from Chennai, from Tamil Nadu. Thank you guys. Thank you very, very much for coming. Thank you. You want? நிக்கில் முருகன் ஏதாவது கொஸ்டின் கேட்கலாம். நிக்கில் முருகனோட அடுத்த படம். இந்த படம் சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் இருந்தால் ராணா கிட்ட கேட்குங்க. I could have said that. காதா சார், அது வந்து இந்த கதை மெயின் சோல் என்னன்னா சார், இட்ஸ் அ ஸ்டோரி ஆஃப் அ சிம்பிள் மேன் who goes into a very complex world. Complex world or the gray area of life, whether it's politics, power, wealth, அந்த மாதிரி இல்லை. ஓகே சார், தேங்க்யூ. சாரி சார், ஹாலிங். ஓகே ஓகே சாரி சார், நீங்கள் டைரக்டர் ஆகலாம் சார். ஆக்சுவலி கரெக்டாக நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு ஃபிலிமில் வந்து ஒரு போர்ஷனில் வந்து we wanted to show his arrogance. ஸோ ஒரு ஆக்ஷன் பிளாக்ல வந்து அவருக்கு he has an injury here, and the next time you see him he'll come with a gold piece. So ஒரு இன்ஜுரின்னு how he overcomes is he puts gold on it. So he's become an arrogant guy. He's moving into a different walk of his life. அது சொல்கிறதுக்கு தான் that was one of those things. மர்மல் தேவனா நீங்க வந்து பாகுபலியில மகிமதியோட அரசனாக முடியல உங்களால. இதுல வந்து என்ன கேரக்டர் பண்ணிருக்கீங்க? ஜோகேந்திரா. ஜோகேந்திரா கேரக்டர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகிறாரா? பாருங்க சார், நீங்க லைஃப்ல ஆவார் சார். ஸோ he is பல்லால் தேவன் couldn't become a king. This guy becomes a king of himself. That's what it is. Thank you sir, thank you very, very much. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.